மாநகராட்சி நிர்வாகம் எதையெல்லாம் நிர்வகிக்குதோ அத்தனைக்கும் விலையேற்றிருக்கான். அத்தனை டாக்ஸும் அதிகமாயிருக்கு. புதிதாக குப்பைக்கு ஒரு வரியை போட்டு வச்சிருக்கான். அன்பான மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். சொத்து வரின்னு ஏற்கனவே வாங்குறான். அந்த சொத்து வரியை 3 மடங்கு உயர்த்திக்கிறான். ஏற்கனவே சொத்து வரி வாங்குகிற போது குப்பைக்கு எதுக்கு வரி? அந்த குப்பை எதுல இருந்து உருவாகுது? வீட்டு வரி வாங்குற, அந்த வீட்டுல இருந்து தான் குப்பை உருவாகுது. அப்புறம் குப்பைக்கு தனி வரி, வீட்டு வரி உயர்வு, சொத்து வரி, காலி இடத்திற்கான வரி உயர்வு, குடிநீர் கட்டண உயர்வு, எந்த விலை ஏறல, சகல பொருட்களின் விலையும் ஏறி இருக்கிறது. சகல வரிகளையும் ஏற்றி இருக்கிறான். கொஞ்சம் நஞ்சம் ஏத்துறீங்க. நாம் ஏற்கனவே குறிப்பிட்டு சொன்னதை போல கோயம்புத்தூர் மாநகராட்சியில ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஒருத்தர் வீடு கட்டணும்னா அப்ரூவலுக்கான கட்டணம் 44,000 ரூபாய் இருந்துச்சு. ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 44 ரூபாய் இருந்துச்சு. இன்னைக்கு அந்த கட்டணம் 88,000 ரூபாய். 1000 ஸ்கொயர் ஃபீட்ல வீடு கட்டவே மிகப்பெரிய பணக்காரனா இருப்பாங்களா? சாதாரண மக்கள் ஒரு 2 சென்ட் இடத்துல எப்படியாவது வீடு கட்டிடலாம், தன்னுடைய வாழ்க்கையில தனக்குன்னு சொந்தமா ஒரு வீட்டை கட்டிவிடலாம் என்று காலமெல்லாம் பாடுபட்ட மக்கள் வீடு கட்ட போனால் அப்ரூவலுக்கான கட்டணம் 2 மடங்கு உயர்வு. 88,000 ரூபாய் அப்ரூவல். பத்திரப்பதிவு கட்டணம் பல மடங்கு உயர்ந்து கிடக்கிறது. காலி இடத்துக்கு வரி போட்டு வச்சிருக்கிறான். சகல வரிகளையும் ஏற்றி வைத்திருக்கிறான். இது எல்லாம் போக இந்த மாநகராட்சிக்குள்ள நீங்க நடந்து கொண்டிருக்கிற அட்டூழியங்களை சொல்லி மாளாது. தமிழ்நாடு அல்ல, இந்தியாவே சிரிக்குது. கோயம்புத்தூர் மாநகராட்சி கொடுத்த கணக்கை பார்த்து வெள்ளலூர்ல குப்பை கிடங்குல தீ பிடிச்சிருச்சு. தீய அணைக்கிற பணி நடக்குது. இந்த தீயணைப்பு பணி முடிந்த பிறகு இதற்கான செலவு எவ்வளவு சொல்லி வரவு செலவு கணக்கை மாநகராட்சியில திமுகவினுடைய மேயர் கொடுக்குறாங்க. அதுல டீ குடிச்ச செலவு 27 லட்சம். டீ காபி சாப்பாட்டு செலவு மட்டும் 27 லட்சம். எத்தனை டீடா குடிச்சீங்க? எத்தனை பேருக்கு டீ வாங்கி கொடுத்த? கோயம்புத்தூர்ல இருக்கிற அத்தனை பேருக்கு டீ வாங்கி கொடுத்தியா மாநகராட்சியில? 27 லட்சம் ரூபாய்க்கு டீ குடிச்சதா கணக்கு எழுதுறான்னா எவ்வளவு கேவலமான நிர்வாகத்தை நடத்திட்டு இருக்கிறாங்கிறத பாருங்க. அப்ப மோசடி பேர்வழிகளால் இன்றைக்கு இந்த நிர்வாகம் தமிழ்நாடு முழுக்க இப்படித்தான். கோயம்புத்தூர் மாநகராட்சி இல்ல, சென்னை மாநகராட்சியை கொண்டு வந்திருக்கா, கோயம்புத்தூர்ல கொண்டு வர போறான். இந்த மாவட்டத்துல பின்தங்கிய மாவட்டங்களை இதுல இருக்கிற இந்த 2 காலேஜ்ல 18,000 ரூபாய் ஃபீஸ் கட்டி பிள்ளைகள் படிப்பது சிரமமா இருக்கு, இதை கவர்மெண்ட் காலேஜ் ஆக்கிடலான்னு கேட்ட போது மொத்தம் எவ்வளவு உறுப்பு கல்லூரி இருக்குதுன்னு கேட்டிருக்காரு. 41 கல்லூரிகள் இருக்கிறது. 2 காலேஜ் இல்ல, 41 கவர்மெண்ட் காலேஜ் கொண்டு வந்திருக்காருங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. பையன் கையில 1000 ரூபாய் கொடுக்கிறது சாதனையா? உறுப்பு கல்லூரியை கவர்மெண்ட் காலேஜா மாத்தி 18,000 ரூபாய் ஃபீஸ் இருந்தது 1000 ரூபாயா மாத்தினாரே எடப்பாடியார் செய்தது சாதனையான்னு. அப்ப சாதனையை செய்தவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள், நலத்திட்டங்களை கொண்டு வந்தவர்கள். நாம் இன்றைக்கு எந்த நலத்திட்டம் இல்லை. தாலிக்கு தங்கம் என்கிற திட்டம் அம்மா அவர்கள் கொண்டு வந்தாங்க. புரட்சி தமிழர்கள் எடப்பாடியார் அவர்கள் காலத்தில் தொடர்ந்தது. இன்னைக்கு அந்த திட்டம் இல்லை. குழந்தைகளுக்கு மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்கிற திட்டம் இந்தியாவிலேயே எந்த முதலமைச்சரும் யோசிக்காத திட்டம் அது. 45 லட்சம் மாணவர்களுக்கு அம்மா அவர்கள் ஆட்சியிலும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியிலும் லேப்டாப் கொடுத்தோம். ஒவ்வொரு படிக்கிற பிள்ளைகையும் லேப்டாப் கொடுத்தோம். ஸ்டாலின் ஆட்சி வந்து இன்றைக்கு 3.5 ஆண்டுகள் ஆயிடுச்சு. ஒரு குழந்தைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதா என்பதை அன்பான பெரியவர்கள் சிந்திச்சு பாருங்க. எந்த நலத்திட்டங்களும் இல்லை. மக்களுக்கு கொடுக்கப்பட்ட எல்லா நலத்திட்டங்களும் நிறுத்தப்பட்டு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 5 ஆண்டுகளில் அவ்வளவு வேலைகளை செய்த போது அன்றைக்கெல்லாம் குறை பேசிக் கொண்டிருந்த ஸ்டாலின் இன்றைக்கு 3.5 ஆண்டு கால ஆட்சியில வீடியோ எடுத்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய, முதல்வரை வச்சு சினிமா நடிகரை போல முதல்வர் நடித்துக் கொண்டிருக்கிறாரே ஒழிய திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. நேற்றைக்கு கூட பாத்தீங்கன்னா சென்னையில மெரினா கடற்கரையில இந்திய விமானப்படையினுடைய விமான சாகச நிகழ்ச்சி நடக்குது. 15 லட்சம் மக்கள் கலந்து கொள்கிறார்கள். இன்றைக்கு காலை வரை அதில் 6 பேர் உயிரிழந்து விட்டார்கள் என்கிற செய்தி வந்திருக்கிறது. 15 லட்சம் மக்கள் வருகிற போது இப்ப இந்த சாதாரணமா இந்த இடத்துல நாம மக்களை திரட்டி ஒரு மனித சங்கிலி போராட்டம் நடத்தும் போது கூட நம்முடைய பதிவு செயலாளர் இங்க இருக்கிற அத்தனை பேர் கரங்களிலுமே தண்ணீரை கொண்டு முதல்ல கொடுக்குறாங்க. எவ்வளவு பேர் வருவாங்கிறத யூகிச்சு அவங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை இருக்குதுன்னு பார்த்து கொடுக்கிறது ஒரு சாதாரண கிளை செயலாளருக்கு தெரிந்த விஷயம் அதிமுக. ஒரு பகுதி செயலாளர் செய்து கொண்டிருக்கிற விஷயம் அதிமுக. ஆனா இந்த நாட்டினுடைய முதலமைச்சருடைய நிர்வாக லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 15 லட்சம் மக்கள் கூடுகிற இடத்துல குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல, மருத்துவர்களுக்கு இல்ல, ஆம்புலன்ஸ் வசதி இல்ல,
கொளுத்துற வெயில் அந்த மக்கள் பட்ட பாடு 6 பேர் செத்தே போயிருக்காங்க. கர்ப்பிணி பெண்கள் மயக்கமடைந்து விழுந்திருக்கிறார்கள். பிள்ளைகள் மயங்கி மயங்கி விழுந்து தூக்கி கொண்டு ஓடிய காட்சியை பார்க்கிறோம். கேட்டா பயங்கர நெருக்கடியாகி போச்சு, வெளியே போக முடியலங்கிறான். நாம கேட்கறது என்னன்னா, வெளியவே போக முடியாத அளவுக்கு நெருக்கடியானப்போ ஸ்டாலின் உதயநிதி எப்படி வெளியே போனாங்க? நீ அந்த கூட்டத்தில் தான் இருந்த. கூட்டம் முடிஞ்சு 15 நிமிஷத்துல நீ வீட்டுக்கு போய் சேர்ந்தது எப்படி என்றால், முதலமைச்சர் போவதற்கும் உதயநிதி போவதற்கும் தனி வழியை வச்சிருந்தவன் 6 பேரை கொண்டிருக்கிறான்னா இது நடந்தது கொலை. நிர்வாக திறமையின்மையால் ஸ்டாலின் அரசாங்கம் செய்திருக்கிற கொலை. இதைத்தான் நாம் மக்களிடம் எடுத்து வைக்கிறோம். இவன் தொடர்ச்சியா நம்மளை கொல்றான்கிறோம். கள்ளச்சாராயம் சேர்ந்தவனுக்கு 10 லட்சம் கொடுக்கிறவன் இவனே கொலை பண்ணி இருக்கிறவனுக்கு இன்னைக்கு என்ன காரணம் தெரியல. மக்கள் வரும்போது கையில தனி பாட்டில் கொண்டு வந்துருக்கோங்கிறாரு திமுகக்காரரு. அவையா தனி பாட்டில் இல்லாம வந்தாங்கிறாரு. மக்களுக்கு தெரியல. மக்கள் அம்மா ஆட்சி காலத்துல, புரட்சி தமிழர் ஆட்சி காலத்துல நடக்கிற மாதிரி கூட்டம் நினைச்சிட்டாங்க. அதனால அப்படி வந்துட்டாங்க. ஸ்டாலின் அரசியல் நடக்குதுன்னு மக்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா வர்றபோது தண்ணி தொட்டியே கட்டிட்டு வந்திருப்பாங்க. தெரியும். எந்த விதமான முன்னேற்பாடும் இல்லாம இந்த நாட்டை முழுவதுமாக சீரழிக்கிறார்கள். கேட்டா முதலமைச்சர் வெளிநாடுகளில் போய் தொழில்துறையை கொண்டு வருகிறேன். இங்க உள்நாட்டிலே இருக்கிற தொழில்கள் இன்றைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மின்சார கட்டண விலை உயர்வினால் இன்னைக்கு MSME என்று சொல்லப்படுகிற சிறு குறு தொழில்கள் நடத்த முடியாத நிலை இருக்கிறது. முதல் தலைமுறையிலே தொழிலதிபர்களாக வந்தவர்கள் போராடுகிறார்கள். சகல பொருட்களின் விலையும் ஏறி இருக்கும் போது தொழில் எப்படி நடத்த முடியும்? அப்ப இன்னைக்கு இவ்வளவு பெரிய மோசடியான ஒரு நிலையை ஸ்டாலினுடைய அரசாங்கம், திமுகவினுடைய அரசாங்கம் நம் மீது திணித்திருக்கிறார்கள். இதை எதிர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக புரட்சி தமிழர்கள் எடப்பாடியார் அவர்களின் ஆணைக்கிணங்க தமிழ்நாடு முழுவதும் மனித சங்கிலியை ஒன்றாக்கி மனித சங்கிலி ஆர்ப்பாட்டத்தை நடத்தி தமிழ்நாட்டை பிடித்திருக்கிற இந்த திமுக என்கிற தீய அடிமை சங்கிலியை உடைத்தெறிய வேண்டும் என்கிற முழக்கத்தை இன்றைக்கு மக்கள் வைத்து நிற்கிறார்கள். அன்பான பெரியவர்கள், இந்த விஷயங்களை எல்லாம் சிந்திச்சு பார்க்கணும். நாம முன்வைக்கிற ஏதாவது ஒரு செய்தி பொய்யாங்கிறத பார்க்கணும். தமிழ்நாட்டில் இன்னைக்கு இந்த அரசாங்கம் வந்த பிறகு ஏதாவது ஒரு சில நல்ல திட்டம் நடந்திருக்குது, நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க அப்படின்னு உங்களால் ஏதாவது சொல்ல முடியுமா? மீண்டும் மீண்டும் நாங்கள் கேட்கிறோம். எந்த நன்மைகளும் இல்லை, எந்த திட்டங்களும் இல்லை. வரிச்சுமையை ஏற்றி இருக்கிறாய், கடன் வாங்கி இருக்கிறாய் பல லட்சம் கோடி. இந்த 3.5 ஆண்டு கால ஆட்சியில கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கி இருக்குது இந்த கவர்மெண்ட். கடனை வாங்கி என்ன செஞ்சேன்னு கேட்கிறோம். எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அரசு கடன் பெற்றிருக்கிறது என்று சொன்ன போது அத்திக்கடவு அவிநாசி கூட்டுக்குடிநீர் திட்டத்தை நாம் நிறைவேற்றி இருந்தோம். இதோ இன்றைக்கு கோவை முழுவதும் இருக்கிற இந்த மேம்பாலங்கள், தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற மேம்பாலங்கள் கட்டப்பட்டன. நம்முடைய போற்றுதலுக்குரிய தலைமை நிலைய செயலாளர் முன்னாள் அமைச்சரான SP வேலுமணி அவர்கள் அவர் அமைச்சராக இருந்தபோது குடிமராமத்து பணிகள் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு நிலத்தடி நீர்மட்டம் பாதுகாக்கப்படுகிறது என்று சொன்னால் ஆயிரக்கணக்கான இடங்களில் அன்றைக்கு நடத்தப்பட்ட குடிமராமத்து பணிகள் காரணம். இப்படி பல பணிகள், மக்கள் நல பணிகள் செய்யப்பட்டு மக்களுக்கான நலத்திட்டங்கள் கொடுக்கப்பட்டு அதற்காக மக்களிடம் வசூலிக்கப்பட்ட அந்த வரி பணம் பயன்படுத்தப்பட்டது நம்முடைய ஆட்சியிலே. ஆனால் இன்று அன்பு மக்களை இன்றைக்கு சிந்தித்து பாருங்கள். இன்றைக்கு வாங்குகிற வரி எதுக்கு போகுதுன்னு தெரியல. ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திலே நிதியமைச்சராக இருந்த PTR பழனிவேல் தியாகராஜன் ஒரு ஆடியோல பேசி வெளியிட்டார். திமுகவினுடைய இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் மகன் உதயநிதியும் அவருடைய மருமகன் சபரீசனும் மட்டும் 2 ஆண்டு காலத்திலே 30,000 கோடி ரூபாய் மக்கள் பணத்தை திருடி இருக்கிறார்கள். 1 ரூபா 2 ரூபாய் இல்லைங்க, 30,000 கோடி ரூபாய் 2 வருஷத்துல திருடின பணம். 2 பேர் மட்டும். அவ்வளவு கொள்ளையடித்தவர்கள் அந்த பணத்தை எங்க இன்வெஸ்ட் பண்றதுன்னு தெரியாம காத்துட்டு இருக்கிறாங்க என்று அவர் பேசியிருந்தார். அதெல்லாம் நடந்த பிறகுதான் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார். இப்ப செந்தில் பாலாஜி வெளியே வந்த பிறகு முதலமைச்சர் சொல்லுகிறார், ஒரு பெரிய தியாகி வெளியே வந்து விட்டார், மாபெரும் தியாகி சிறையில இருந்து வந்து விட்டாருங்க. என்னடா தியாகம் பண்ணான்னு கேட்கிறோம். என்ன தியாகம் பண்ணாரு செந்தில் பாலாஜி? இந்த சாராய் கடையில ஊரா பாட்டில் 10 ரூபாய் எச்சா வாங்கினதை விட செந்தில் பாலாஜி செஞ்சு கழிச்ச தியாகம் என்னங்கிறத கேட்கிறோம். எதுக்கு தியாகி செந்தில் பாலாஜி? முதலமைச்சரே சொல்லுகிறார், மத்திய அரசு பாசிச நடவடிக்கை எடுத்து செந்தில் பாலாஜியை கசக்கியது. ஆனாலும் கூட அவர் உண்மையை சொல்லவில்லை, அதனால அவர் தியாகி. உண்மையை மறைச்சவன் அயோக்கியம் கூறலாம். உண்மையை சொல்ல மறுத்ததால் செந்தில் பாலாஜி தியாகி என்று சொன்னால் ஸ்டாலினுக்கு வேண்டுமானால் செந்தில் பாலாஜி தியாகியாக இருக்கலாம். அன்பு மக்களே, நம்முடைய பணத்தை திருடி அந்த உண்மையை வெளியே சொல்லாமல் 1.5 ஆண்டு காலம் சிறைக்குள்ளும் சுகவாசம் அனுபவித்த
அனுபவித்து வந்திருக்கிற செந்தில் பாலாஜி தமிழ் மக்களின் தமிழ் இனத்தின் துரோகியா இல்லையா என்பதை நாம் அழுத்தம் திருத்தமாக கேட்கணும். சிறைக்குள்ள திருடிட்டு போய் உட்காந்து எப்படா தியாகியானா? ஒரு நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லலாமா? எவ்வளவு ஓட்டு வருதுன்னு சொன்னா பரவாயில்ல, முதலமைச்சர் சொல்றாரு தியாகி வந்துட்டாரு. அந்த தியாகி தான் நம்ம தலையில 3 மடங்கு மின்சார கட்டணத்தை ஏற்றி வச்ச தியாகி. அந்த கார் ரேஸ் நடத்துறதுக்கு மக்கள் பயன்படுத்துகிற சாலையை பொளந்து அதுல பார்த்தா காரோட சேர்ந்து நாயும் ஓடிட்டு இருக்குது. நாய்க்கும் காருக்கு ரேஸ் விட்டுக்கிறான். உரத்த உரலிலே ஸ்டாலின் அரசாங்கத்திற்கு சொல்வது இதுதான். கருத்தை கருத்தால் எதிர்கொள்ளவும் கரத்தை கரத்தால் எதிர்கொள்ளவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு தயாராகிவிட்டது. மிகப்பெரிய அழிவை இந்த அரசாங்கம் சந்திக்கும். இதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பேரன்போடு வேண்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.